உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் காஞ்சி சரவணன். நாங்கள்லாம் தலைவர் மேதகுவின் பிள்ளைகள், தமிழர்கள் நாடு தமிழருக்கே, தமிழ்நாடு தமிழர்களுக்கே. இந்த முழக்கம்லாம் யார் வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கேட்டோன்னே நீங்கள் நினச்சிருப்பீங்க, இந்த முழக்கம்லாம் வச்சது நாம் தமிழர் கட்சி அப்படின்ட்டு. இல்லை, அதில் தான் ட்விஸ்ட்டே. இதை வச்சிருக்கிறது யாருன்னா, பெரியார் இயக்கத்தை திமுகவை ஆதரிக்கக்கூடிய அண்ணன் திருமுருகன் காந்தி அவர்கள். இவங்க பாருங்க, இவங்க பேசுனா ஒரு 20 சேர் கூட நிரம்பாது. இவங்க ஒரு 18 அமைப்பு சேர்ந்து இவங்களால 18 பேரையே கூட்டு வர முடியாது. இவங்க பார்த்தாங்க, என்னடா நம்ம எப்பயுமே வியாபாரம் ஆகாத பொருளாகவே இருக்கிறோமே, எந்த கூட்டத்துக்கு போனாலும் கூவி கூவி அழைக்க வேண்டியதை, வாங்க வந்து கைதாவுங்க, அதான் நமக்கு மரியாதை, வாங்க வந்து எல்லாம் கைதாவுங்கன்னு கூவி கூவி கூவுறானுங்க. ஆனாலும் நமக்கு மார்க்கெட்டும் வர மாட்டேங்குது. அறிவாலயத்திலேருந்து இந்த அல்சேஷியன்களுக்கு காசு வர மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நானே வந்து இங்கே பாருங்கள், நாங்களே தனியாக தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்திருக்கோம், சாப்பிட்றதுக்கு கூட காசு இல்லாமல் இருக்கோன்னு எக்ஸ் வலைதளங்களில் போகிற அளவுக்கு வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டவர் தான் அண்ணன் திருமுருகன் காந்தி அவர்கள். இதில் பாருங்கள், ஒரு நகைச்சுவை என்னென்னா, இந்த திராவிடர்கள்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு போடுறாங்க. திராவிடர்களை இயக்குறார்கள், பெரியாரின் சக்திகளை ஒழிக்க பார்க்கிறார்கள், நாம் பெரியாரின் பிள்ளைகள் என்பதை நிரூபிக்க வேண்டும்னு இதெல்லாம் இந்த உருட்டெல்லாம் உருட்டிட்டு திருமுருகன் காந்தி கடைசியில் அடிச்சாரு பாருங்க ஒரு ஹைலைட்டு. நாங்கள்லாம் தலைவர் மேதகுவின் பிள்ளைகள், பெரியாரின் வழி வந்தவர்கள். கடைசியில் அடிச்சார் பாருங்க, தமிழ்நாடு தமிழருக்கேன்ட்ட. டேய், இதை காலங்காலமாக நாங்கள் சொல்லும் போது எங்களை இனவெறியன் நீங்கள், பாசிஸ்ட்டு நீங்கள், செப்பரிசிஸ்ட்டு நீங்கள், மக்களை பிரிவுபடுத்த வந்த பிரிவினைவாதிகள், பிளவு சக்திகள் நீங்கள். இப்போ அதே தான்டா நீங்களும் சொல்கிறீங்க. இந்த அறிவாளி அல்சேஷியன்கள்லாம் ஒரே குழப்பத்திலே இருக்கிறானுங்க போல. திராவிட நாடு திராவிட இருக்கேன்னா தமிழர்கள்லாம் வந்து இறங்கி அடிக்கிறானுங்க, காணொலியாக போட்டு கிழிக்கிறானுங்க. நம்மளுக்கு மான மரியாதையே போயிடுது. இத்தனைக்கு திராவிட நாடு திராவிட இருக்கேன், நம்மளாம் திராவிடன்னு சொல்லி கூட அல்சேஷியனுங்களுக்கு அறிவாலயத்துலேருந்து காசு வர மாட்டேங்குது. தனியாக ரூம் எடுத்து தங்கி கஷ்டப்படுறேன், காசே இல்லாமல் இருக்கேன்னு ட்விட்டரில் போடுற அளவுக்கு அவர் வறுமை நிலைக்கு வந்துட்டார். இப்போ இந்த அல்சேஷியனுங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த கன்ஃபியூஷனில் மேடையில் ஏறி தமிழ்நாடு தமிழ் இருக்கேன்றாங்க. டே, இதை நாங்கள் காலங்காலமாக சொல்லிகிட்டு இருக்கோம், இப்போ தான் நீங்கள் சொல்கிறீங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், திராவிடர்கள்லாம் வெளியே போங்க, தமிழ்நாடு தமிழர்களுக்குன்னு சொல்கிறோம். அதை நம்ம சொல்லும் போது நம்மளை கலாய்ச்சாங்க, நையாண்டி பண்ணாங்க, யார் தமிழர்னு கேட்டாங்க. திராவிடன்னும் போது யார் திராவிடன்னு ஒரு பையன் கேட்கலையே. நம்மளை கேட்குறாங்களே, தமிழர்கள்னா யார் தமிழர்கள்னு கேட்பேன், எந்த லேபில் போய் டெஸ்ட் எடுத்தாங்கன்னு கேட்பேன். அதான் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமன் சீமான் அவர்கள் சொன்னாங்க, இத்தனை நாளாக திராவிடன்னு எந்த லேபில் போய் டெஸ்ட் எடுத்தீங்களோ அதே லேபில் தான் நாங்கள் போய் தமிழர்களுக்கும் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு மூக்கு உடைக்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. இதில் பாருங்க, இந்த அல்சேஷியன் நாய்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, கதறாங்க. அவருடைய நிலத்துக்காக நம்ம போராடி உயிர் விட்ட போது அன்னைக்கு பதவிக்காக சக்கர நாற்காலியில் கருணாநிதி போய் டெல்லியில் உட்காந்துட்டு இருந்தார். அப்போ கேட்டாங்க செய்தியாளர்கள், இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கேன், என்ன சொல்கிறீங்கன்னா, சங்க இலக்கியங்களில் சங்க காலத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஒரு உருட்ட ஆரம்பித்தார். என்ன உருட்டுனா, ஒரு வீதியில் ஒரு தெருவில் மங்கள இசை கேட்டால் இன்னொரு தெருவில் பறை இசை கேட்கும். அப்போ நம்ம ஒரு வாட்டி சூழல் வச்சோம், ஒரு நாள் எங்கள் இடத்துல மங்கள இசை கேட்கும், உங்கள் வீட்டில் பறை இசை கேட்கும்னா. அது இப்போ கேட்குது திராவிட கூட்டத்துக்கு. கதறாங்க. இந்த மனோஜெல்லாம் மேடையில் நின்றுட்டு கதறதை நீங்கள் பார்த்துருக்கணுமே. ஐயோ, இந்த சீமானை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலையே, போகிற போக்கில் பெரியார மூக்கிலே எட்டி உதைக்கிறாங்களே, இதை பற்றி நம்மளால் எதுவும் பேச முடியலையே, நீ இவனுங்க கதறதை கேட்கும் போது ஜாலியாக தான் இருக்குது. இது ஒரு கண்டென்ட்டாக எடுத்து பேசணுமா, இல்லை இது அப்படியே காணொலியே போட்டு எல்லாம் ரசிங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. அவங்க உண்மையாக ஆவேசப்பட்டு கதறாங்க. நம்ம ஆனால் சிரிப்பாக நகைச்சுவையாக அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவர் சொல்கிறாருங்க, என்னங்க சீமான் ஒரு சக்தின்னு வளர்ந்துட்டு வராருங்க, அதை பிரகடனப்படுத்துங்க, தெளிவாக எல்லாரும் ஒத்துக்குங்க, ஏன் ஒத்துக்காமல் மறைமுகமாக வச்சுருக்கீங்க, சீமானெல்லாம் நீங்கள் வளர விட்டுருக்கவே கூடாது அப்படி இப்படின்னு கத்துறாங்க. சீமானை வளர விட்டதே நீங்கள் தான். அவர் ஒன்றும் பெருசாலாம் வளர்ந்து வரல. ஃபஸ்ட்டு அவரே அவாய்ட் பண்ணீங்க, அவெல்லாம் ஒரு ஆளாக பேசணுமா அப்படின்னீங்க. அடுத்து அவர் கொஞ்சம் வளர்ந்தார். அதுக்கப்புறம் இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிங்க. கேள்விகள் உங்களை நோக்கி வரும்போது கணைகளாக அதை தொடுக்கும் போது இக்னோர் பண்ணிங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுங்க அப்படின்னீங்க. இப்போது உங்களால் தவிர்க்க முடியாத சக்தியாக மாற்றிட்டார். அவரே சொல்லிட்டாரு, என் எச்சில இருந்து தான் பல பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு. அப்படி தான் இந்த தந்தை பெரியார் திராவிட கழகம் இருக்குல்ல, அதெல்லாம் இவர் எச்சில இருந்து ஆரம்பிச்சது தான். இவனை திட்டத்துக்குனே ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் அவன் சூழ் உரைக்கிறான் பாருங்க, டே சீமா, உன்னை ஒழிக்கிறதுக்கு தானே நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், உன்னை ஒழிக்காமல் நான் போக மாட்டேன். டே, இப்படி கத்தனை பல பேர் ஒளிஞ்சு போனாங்க, எங்கே இருக்காங்கன்னே தெரியாமல் போனாங்க. இவங்க ஏதோ பெரிய வீரர் மாதிரி மாவீரர்கள் மாதிரி நாங்கள் உங்களை ஒழிச்சிருவோம் கிழிச்சிருவோம் அப்படின்னு வராங்களே ஒழிய இவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரியல. அதுவும் இந்த மேடையில் கதறாங்க பாருங்க, நம்ம பெரியாரை இப்படி பேசுகிறாங்க, ஆனால் இந்த திமுகவாலேயோ திராவிட கழகத்தாலேயோ ஏதாவது கேட்க முடியுதா, ஒன்றும் கேட்க முடியல, பெரியாரெல்லாம் ஒரு மண்ணுன்னு பேசுகிறாங்க, போகிற போக்கில் எட்டி உதைக்கிறாங்க. இதில் அந்த ஆள் ஒரு உண்மையை சொன்னாங்க, திமுகவுக்கு ஓட்டு போடுறதெல்லாம் கிழக்கட்டைங்க பாரு, எல்லாம் 50+, 40+. ஆனால் இளைஞர்களுடைய சக்தியெல்லாம் சீமான் கையில் இருக்குது. அந்த சீமான் கிட்ட இருந்து இளைஞர்களை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காரா சீமா.
உண்மையை சொல்ல போனால் நாம் தமிழ் கட்சி பிரெயின் வாஷ் தான் பண்ணுது. எப்படின்னா, திராவிட கழகங்கள் இத்தனை நாள் எதை சொல்லி எங்களை ஏமாற்றி வச்சிருந்தீங்களோ அந்த இளைஞர்களையும் மக்களையும் அது உண்மை கிடையாதுரா, இது தாண்டா உண்மைன்னு சொல்லி கழுவி எடுத்துட்டு வரோம் பார்த்தியா, அந்த வேலையை நாங்கள் செய்கிறோம் தான், அது வேற விஷயம். ஆனால் அவன் கதறான் பாருங்க, ஐயோ இளைஞர்கள் எல்லாம் சீமான் கிட்ட இருக்கிறாங்க, எப்படியாவது சீமான் கிட்ட இருந்து காப்பாற்றி இந்த பெரியார் சித்தாந்தத்தையும் கொள்கையும் அடுத்த தலைமுறைக்கு அப்படியே நம்ம கடத்திடணும்னு அவனுங்க கதறதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. இந்த திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க, அவங்களோட கூட்டணி கட்சி விசிக்காக ஆதரவாக இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் முதல்ல போவாங்களா அந்த கட்சியில் போய் இணைவாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம், அங்கே போவாத, அவங்க ரொம்ப ஆபத்தானவங்க, தேவைனா வச்சுப்பாங்க, இல்லைன்னா உன வாய் மேலே மிதிப்பாங்க, வெளியே தூக்கி கடாசிடுவாங்க, யோசிச்சு பார்த்துக்க. அப்புறம் ஒன்னையே பேசுவாங்க, இவர் பல பொம்பளையும் கூட இருந்தவர். இப்போ நான் என்ன கேட்குறேன், 14 வருஷமாக வந்து சீமான் அந்த பெண்ணுடைய தொடர்பில் இருந்திருக்காரு, இருந்து அவங்கள வந்து ஒரு மனநிலைக்கு, ஒரு இக்கட்டான மனநிலைக்கு ஆளாக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. நான் என்ன கேட்குறேன், சீமான் இந்த கட்சி 2010 தான் ஆரம்பிச்சார். அதுக்கு முன்னால இருந்து அங்கே இருந்திருக்கிறாரு தானே, அப்போ உங்கள் கட்சியிலே இருந்திருக்காரு தானே, உங்கள் கட்சியில் இருக்கும்போதே தொடர்பில் இருந்திருக்காரு தானே. நீங்கள் சொல்கிற அந்த வரலாறு பதிவேட்டின் படி பார்த்தா ஏன் அப்போலாம் வாயை திறந்து கேட்கல? ஏதாவது லாலிபப் எதனா சப்பிட்டு இருந்தீங்களா? சப்பி வாய் வீங்கிருச்சா அவங்களுக்கு? அப்போலாம் கேட்க வேண்டியதானே? மதிவதனி இந்த சுந்தரவழியில் அப்படியே பொங்கிக்கிட்டு வர வேண்டியதானே அங்கேருந்து? அப்போலாம் ஏன் வரல, இப்போ வரீங்க? இதில் இவங்க பாருங்க, இவங்க போடுற காணொலியெல்லாம் மக்கள் பிரச்சனை காணொலியாகவே இருக்காது. இந்த மாதிரி இங்கே கனிமவள கொள்ளைங்க, இந்த நிலத்தை மீட்டு கொடுக்க மாட்டாங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டாங்க, செவிலியர்களுக்கு பணத்தை தர மாட்டாங்க, போக்குவரத்து ஊழியர்களுக்கு பிடிச்ச ஊதியத்தை வந்து திருப்பி கொடுக்க மாட்டாங்க, மீனவர்களுடைய படுகொலை நடக்குது. பாருங்க, ஒரே ஒரு விஷயம் தான், சீமானுடைய அவதூறு வழக்குன்னு ஒன்று வச்சு எவ்வளவு பெரிய விஷயத்த மொத்தமாக மூடி மறைச்சிருக்காங்க பாருங்க. இந்த அல்சேஷியன் அறிவாலயம் அல்சேஷியன்கள் இதை பற்றி காணொலியே போட மாட்டாங்க. இந்த நல்லா மூஞ்சி ஃபுல்லாக பவுடர் போட்டு லிப்ஸ்டிக்லாம் போட்டு கலராக ட்ரெஸ் போட்டுன்னு அக்கா சுந்தரவல்லி இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் பேசுவாங்க. ஆனால் இதை பற்றி பேச மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரே டாபிக் தான், அம்மாடி நீ இதை மட்டும்தான் பேசணும். அறிவாலயத்துலேருந்து காசு கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. இந்த ஒரே ஒரு டாபிக் மட்டும்தான் பற்றி பேசணும். இந்த தலைப்புலேருந்து வேறு பற்றி பேசவே கூடாது. இதை மட்டும்தான் பற்றி பேசணும். அந்த மாதிரி சுபவி லூலு குரு மாமா சுபவி அவர்களுக்கும் தனித்தனியாக டாபிக் பிரித்து கொடுத்துருவாங்க. இந்த அல்சேஷியன்களுக்கு அறிவாலயத்துலேருந்து கமெண்ட் வரும், அவ்வளோ லப பண்ணி கொலைக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இவங்க கதறும் போது ஒரு வாட்டி பார்க்க ஜாலியாக தான் இருக்குது. அதுவும் மேடையெல்லாம் இவனுங்க கதறாங்க, சீமானை எப்படியாவது ஒழிச்சிருங்க, நம்ம எல்லாம் ஒன்று திரண்டு பெரியாரின் திராவிட சக்திகள்லாம் ஒன்று சேர்ந்து சீமானை ஒழிச்சிடணும், இல்லைன்னா அடுத்த தலைமுறைக்கு பெரியாரை கடத்தவே முடியாது. நம்ம 40 வருஷமாக பெரியாரை கடத்திட்டு வந்திருக்கோம், இப்போ இனிமேட்டு எனக்கே கடத்த முடியுமா இல்லையான்னு தெரியல. அப்படியே அழுவுற இருக்கா இதில். அவன் அழுவலை, ஒருவேளை மேடை இல்லைன்னா உட்காந்து அழுதுருப்பாமல. அவர் பிரகடனப்படுத்துங்க, சீமான் நம்ம எதிரின்னு பிரகடனப்படுத்துங்க, ஏன் இப்படி மறைமுகமாக வச்சிருக்கீங்க, நீங்கள் தங்கி தான் இப்போ இவனுங்கெல்லாம் வளர்ந்துட்டானுங்க, இவனுங்களை அழிச்சு ஒழிக்கணும் அப்படின்றாங்க. இவங்க எந்த மாதிரி ஆளுங்கன்னா, அண்ணன் கோபி நயனார் அவர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த அறம் கத்தி படம் இதெல்லாம் எடுத்தவர் அவர் தான், இதோடைய இயக்குனர் அவர் தான். இவர் இதுக்கு முன்னாடி யார் கூட இருந்தாருன்னா இந்த திராவிட கழகம் கூட தான் ஆதரவாக இருந்தார். இந்த விசிகா திராவிட கழகம் கூட ஆதரவாக இருந்து போராட்டங்கள்லாம் நிறையா பண்ணுவார். இந்த போராட்டங்கள்லாம் பண்ணிட்டு இவர் தொடர்ச்சியாக இன்னொரு போராட்டத்துக்கு வந்துட்டார். என்னன்னா இவங்களுக்கு எதிரான ஒரு போராட்டம். அது எதுவும் இல்லை, தாழ்த்தப்பட்ட மக்களுடைய இடப்பிரச்சனை, நிலப்பிரச்சனை. அந்த நிலத்துல வந்து நீ கல்குவாரி அமைக்கிற, அதை வந்து எதிர்க்கிறோம் நாங்கள், அதெல்லாம் பண்ணவே முடியாது அப்படின்னு பேசிட்டார். இவ்வளோ நாளாக இவருக்கு ஆதரவாக பேசணுன்னு தானே, இவருக்கு தந்தை பெரியார் அம்பேத்கர் விருது இதெல்லாம் தூக்கி அப்படியே மூட்டை கணக்கில் கொடுத்தவனுங்க தானே, பாராட்டி தீத்தவனுங்க தானே. இப்போ அந்த வாய் அவரை பேசுது, நீ வந்து இயக்கத்துக்கு எதிராக செயல்படுற. அவர் புலம்புறாரு பாருங்க, என் மக்களுடைய நிலம், அந்த நிலத்துல கல்குவாரி வரக்கூடாது, அது என் மக்களுக்கான நிலம், அதை மீட்டு கொடுங்கன்னு பேசுனதுக்கு இந்த நாள் இந்த திராவிட கழகங்கள்லாம் வந்து எனக்கு எதிராக இப்போ பேசுது. எவன் எனக்கு அம்பேத்கர் விருது கொடுத்தானோ, எவன் எனக்கு தந்தை பெரியார் விருது கொடுத்தானோ, எவன் எனக்காக அறிக்கையெல்லாம் வெளியிட்டானோ, நான் படையெடுக்கும் போது எவளையும் நான் பாராட்டினானோ, இப்போ அவளையும் என்னை மிரட்டுறான், அந்த தீகா கழகத்துலேருந்து எனக்கு மிரட்டலே வருது அப்படின்ற. நாம் சொல்லும் போதே ஐயாக்கு அது புரியல. இப்போ செவ்வில் சேர்த்து ஒரு சாத்து வச்சனே ஐயாக்கு இப்போ நல்லா புரியுது. இப்போ நீங்கள் பாருங்கள், படையெடுக்கும் போது பாராட்டுவான், நீங்கள் படையெடுக்கலாம். இப்போ ஐயா உதயநிதி ஸ்டாலின் கூட படையெடுக்கலையா, ரெட் ஜெயின் வச்சு அப்படியே ஒரு சாதிக்கு எதிராக போராடுற மாதிரியும் சாதியை ஒழிக்கிற மாதிரியும் இவங்களாம் படையெடுக்கிறது இல்லையா. அந்த மாதிரி தான் நீங்கள் ஆரம் படம் கத்தி படம்லாம் எடுக்கும்போது கை தட்டுவான், வந்து நல்லா இருப்பான், பார்ப்பான், ஆஹா ஓஹோன்னுவான். ஆனால் அதே அந்த திரையில் இருக்கிறது தரைக்கு வந்துருச்சுன்னா அவன் சொல்லி முடிச்சிருவான். இப்போ நடக்கிற கொலை குற்றங்கள்லாம் எதிர்க்காக, சாதி ஆணவ படுகொலைகள்லாம் எதிர்க்காக, இந்த கனிம வள கொள்ளை இதெல்லாம் எதிர்த்து பேசுனா உனக்கு சாவுதான் உறுதி அப்படின்னு திமுக இந்த நிமிடம் வரை காட்டி கொண்டு இருக்கிறதான் காரணம் என்ன, அந்த நிலம் அதிகாரம். எந்த காலத்துக்கு முன்னாடி மார்க்ஸ் ஒரு விஷயத்தை பேசினாரோ, எந்த காலத்துக்கு முன்னாடி ஜேசி குமாரப்பா மெய்யியல் தத்துவ ஆசிரியர் இருந்த நம்மளுடைய தாத்தா ஜேசி குமாரப்பா ஒரு விஷயத்தை பேசினாரோ, எந்த காலத்துக்கு முன்னாடி அம்பேத்கர் ஒரு விஷயத்தை பேசினாரோ, எந்த காலத்துக்கு முன்னாடி ஃபிடல் காஸ்ட்ரோவும் சேக்குவேராவும் ஒரு விடயங்களை பேசினாங்களோ, அந்த விஷயம் இப்போ காதுல செவ்வளோட சேர்த்து அரைஞ்ச பிறகு சும்மா கொயின்னு சவுண்டு கேட்டுக்கிட்டே கோபி நயனார் அவர்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. படையெடுத்து அது வரைக்கும் சரிதான், ஆனால் எப்போ நிலம்னு உரிமை கொண்டாட போராட்டம் வந்துட்டியோ அப்போ நீ எவனை தோழன் நினச்சதே அவனை எதிர்க்கிறானா, ஏன் அந்த நிலம்லாம் அவன் கையில் தான் இருக்கு, அவனுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு பாதுகாப்பாக இருக்கு. இவ்வளோ நாளாக உலக அரசியல் அவருக்கு புரியல, இப்போ பேசுகிறார். இந்த நிலத்தை பற்றிய அரசியலை இப்போ அவர் பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறாரு,
நீங்கள் அதிகார வர்க்கங்களுக்கு எதிராக செயல்பட்டீங்கன்னா இந்த அதிகார வர்க்கங்கள் கீழே சில நாய்களை வச்சுருக்கோம், வெறி நாய்கள், ஐநாக்களை வச்சுருக்கோம், அந்த வாய்களை வச்சு உங்களை பற்றி பேசும், அவதூறை பரப்போம் அப்படின்னு இதை நம்ம காலங்காலமாக சொல்லிட்டு வரோம். ஏங்க பிரிட்டிஷ்காரன் ஆட்சி எப்படி பிடிச்சான், அமெரிக்க உளவாளி எப்படி ஒரு நாட்டுக்குள்ளே நுழைவாங்க, பிரிட்டிஷ் உளவாளி எப்படி ஒரு நாட்டுக்குள்ளே நுழைஞ்சு எப்படி அந்த நாட்டின் பொருளாதாரத்தை சீர்குலைப்பாங்க, எப்படி கடை வாங்க வைப்பாங்க, அப்புறம் எப்படி அந்த நாட்டை அடிமையாக்குவாங்க, அந்த நிலத்தின் வளத்தையும் எப்படி கைப்பற்றுவாங்க, இதெல்லாம் நம்ம காலங்காலமாக பேசிகிட்டு இருக்கோம் நாம் தமிழ் கட்சியிலேருந்து. அப்போல்லாம் இவங்களுக்கு புரியல. எவனை ஐயா ஐயா அப்பா அப்பா ஸ்டாலின் அப்பான்னு சொல்லிட்டு இருந்தானே, ஸ்டாலின் அப்பா செவ்வளோட சேர்த்து ஒன்று வைக்கும்போது இப்போ ஐயாவுக்கு புரிஞ்சிருச்சு. அவர் சொல்கிறாரு பாருங்க, எங்கள் நிலத்தை மீட்டு, எங்களுடைய நிலங்க அது, எங்கள் நிலத்தை நாங்கள் கேட்கும்போது இந்த மதிவதனி போன்றவர்கள்லாம் வச்சு அந்த வாயெல்லாம் வச்சு என்னை பேச விட்றாங்க, எனக்கு கொலை மிரட்டல் வருது. இதுக்கு முன்னாடி எப்படி அறிவாளிகள், இயற்கை ஆர்வலர்கள் அதை தட்டி கேட்ட இந்த சமூகத்தில் இருக்க பிரச்சனைகளை தட்டி கேட்டவர்கள், அதுக்காக போராடியவர்கள் எப்படி செத்து போனார்களோ அதுபோல் நானும் செத்து போயிடுவேன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றார். தம்பி, இதை தானப்பா நாங்களும் சொன்னோம், உங்களுக்கு ஒரே வழிதான் இருக்குது. கோபி நாயனார் அவர்களுக்கு இந்த காணொலி மூலம் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் உயிர் பிழைக்கணும்னா உங்களுக்கு ஒரு படை அவசியம். இங்கே ஆல்ரெடி ஒரு படை இருக்குது, மக்களுக்கான ஒரு படை, அரசியல் புரட்சி படை நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று இருக்குது. அதில் உறுப்பினர் ஆகிடுங்க, உங்கள் மேலே ஒருத்தன் கை வைக்க முடியாது. நீங்கள் உறுப்பினரே ஆவல்னாரு பரவாயில்ல, இவர் பேரை ஒரு தடவை சொல்லுங்கள், செந்தமிழன் சீமான் அவர்களும் நாம் தமிழ் கட்சியும் சரியான பாதையில் இருக்குது, அவங்களுக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், உங்களுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. கொலை மிரட்டல் தானே, கொலைக்கு அட்டம்ப்டே நடக்கும் உங்களுக்கு. காரணம் என்னன்னா, நீங்கள் நிலத்தை கேட்குற அறம் படம் எடுக்கும்போது உங்களை பாராட்டினால, கத்தி படம் எடுக்கும்போது பாராட்டினால, எப்பா கோபி கலக்கிட்டப்பா சூப்பர்ப்பான்னு ட்விட்டர்லாம் போட்டானுங்களையா, விருதெல்லாம் கொடுத்தானுங்களையா, அதை ஏன் நிலத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு இந்த நிலமை வருது? காரணம் ஒன்று தான், இந்த நிலம் அவனுக்கு தேவை. ஏன்? நிலம்தான் வளம், வளம் தான் அதிகாரம், இது எல்லாமே அதிகாரத்தினுடைய மையம். இப்போ புரியுதா கோபி நாயனார் அவர்களுக்கு இந்த அரசியல் புரியுது. இப்போ அவர் கதறாரு, என்னை கொலை மிரட்டல் விடுறாங்க, என்னை கொண்டுடுவாங்கன்னு நினைக்கிறேன், நான் இறப்பு ஏற்பட்டால் அதுக்கு இந்த திராவிட கழகங்கள் தான் காரணம். கண்டிப்பாக நடக்கும். எப்போ அதிகாரத்தை அசைச்சு பார்க்கக்கூடிய விஷயங்களான இந்த நிலம் வளம் இதெல்லாம் நீங்கள் கை வைக்கிறீங்களோ அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு உயிருக்கான ஆபத்து. இதை தான் படித்து சொன்னோம். திமுக என்பது அது ஒரு திராவிட கழகம் இல்லை, அது ஒரு கொலைகார கூட்டம். தன்னுடைய அதிகாரத்தை பாதுகாக்கிற இந்த சுந்தரவல்லி, எராமிச, சுபவி, மதிவதனி இவர்களை போன்ற அல்சேசியன் நாய்கள் பல வச்சுருக்கோம். அதை ஃபஸ்ட்டு ஏவி பார்க்கும், அவதூறு பரப்புரையை அப்படி தூவாங்க. அதுக்கு நீங்கள் பயந்து செவி கொடுத்து அப்படி ஓரமாக ஒதுங்கிட்டீங்கன்னா உயிர் பழிச்சிங்க. அதுக்கெல்லாம் நான் அடங்க மாட்டேன்டா, எந்திரிச்சு வந்து நிப்பண்டானா கண்டிப்பாக உங்களுக்கு இறப்பு உறுதி. அது நடக்கும். ஏன்னா கடந்த காலங்களில் நீங்கள் வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா திமுக அதை பண்ணியிருக்கு. நீங்கள் பாருங்கள், சட்டசபையில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க காவல்துறை எங்கள் ஆட்சியில் சுதந்திரமாக இருக்குது அப்படின்னு. நம்மளும் அதான் சொல்கிறோம், ரொம்ப சுதந்திரமாக இருக்குது. எப்படின்னா, ஒரு முன்னாள் போலீஸ் ஆய்வாளர் அவர்களை இந்நாள் ஆய்வாளர் அவர்கள் கூலிப்படையை விட்டு கொலை பண்ணுறா, நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்ற அளவுக்கு. ஏன்னா அவர் முன்னாடியே மன உளைச்சலாக இருந்து ஒரு காணொலியை வெளியிட்டார். இந்த மாதிரி தவறுகள்லாம் தட்டி கேட்டேன், அதுக்கான ஆவணங்கள்லாம் என்கிட்ட இருக்குது, எனக்கு பல வாட்டி அதில் இருந்தனா நான் தப்பிச்சிருக்கேன், எனக்கு இறந்துருவோன்னு பயமாக இருக்குது. எப்போ இந்த முன்னாள் ஆய்வாளர் யாரை குற்றம் சாட்டுறாரு? இந்நாள் ஆய்வாளரை குற்றம் சாட்டுறது. உயிருக்கு ஆபத்து இருக்குது தானே, சரி விடுங்க. சாமானிய மக்களுக்கு தாங்க இந்த அரசு பாதுகாப்புலாம் தராது. எக்ஸ் பிரிவு, ஒய் பிரிவுலாம் இதெல்லாம் நீங்கள் குறிப்பிட்ட பிரபலமான இருக்கிற நபர்களுக்கு, அதுக்கான கோரிக்கை வைக்கிற நபர்களுக்கு, சினிமா துறையினருக்கு, அந்த மாதிரி இப்போ சாமானியனு கொடுக்க மாட்டேன். ஆனால் நீ முன்னாள் போலீஸ் அதிகாரி தானே, நீங்கள் இவர் முன்னாள் போலீஸ் அதிகாரி, இவருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு அரசாங்கம் ஏதாவது ஒன்றாச்சும் பண்ணியிருக்கலாம்ல. ஒரு கை துப்பாக்கி இந்த காவலரையாச்சும் அவர்களுக்கு பாதுகாப்பு போட்டிருக்கலாம்ல. அப்பா ஸ்டாலின் அவர்கள் பெருமையாக சட்டமன்றத்தில் சொல்கிறாங்க காவல்துறை ரொம்ப சுதந்திரமாக இருக்குது. ஆமாம், ரொம்ப சுதந்திரமாக இருக்குது. அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு ஆளாகிற மக்களையே கூட்டுட்டு போய் வெளுக்கிறது, ஜட்டி அவுத்து வச்சு நிர்வாணமாக நிற்க வச்சு அடிக்கிறது, துன்புறுத்துறது. ஆனால் இதே உங்கள் அண்ணா அறிவாலயத்தில் இருக்க அல்சேசியன்களையோ அவர்கள் மேடையில் பேசும்போது அநாகரிக வார்த்தை பேசினாவோ, இல்லை சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் அநாகரிக வார்த்தை பேசினாலும் போலீஸே திட்டுறாங்க. இப்போ KN நேரு, இப்போ நீங்கள் பார்க்கலாம், சமீபத்தில் KN நேரு திட்டுறாரு, என்ன அசிங்கமாக திட்டுறாரு. என்னடா நீ இங்கே இத்தனை அடி போட்டிருக்க, அது அங்கே போய் அத்தனை அடி வரணும் மேடம், என்னடா போட்டிருக்க அப்படின்னு அசிங்கமாக திட்டிட்டு போகிறார். அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுப்பீங்க நீங்கள்? அரசு ஊழியர்களே அசிங்கமாக திட்டுறான் திமுககார. இவங்கெல்லாம் எந்த பரம்பரையில் வந்தீங்க? கருணாநிதி பரம்பரையில் வந்தவங்க. கட்டுமர கருணாநிதி என்ன பண்ணுவார் தெரியுமா? ஒரு மாவட்ட ஆட்சியாளர் ஆகிறது எவ்வளவு கடினமான விஷயம் தெரியுமா? 3 தேர்வுகள், அந்த 3 தேர்வில் ஒவ்வொரு தேர்வும் அவ்வளவு கடினமானது. அதெல்லாம் முடிச்சாதான் நீங்கள் IAS ஆக முடியும். ஆனால் ஒரு IAS அதிகாரியை மாவட்ட செயலாளருடைய அருமை தெரியலன்னு இந்த கட்டுமர கருணாநிதி என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? இவன் மாவட்ட செயலாளர் போய் சொல்கிறான், இந்த மாதிரி அந்த கலெக்டர் என்னை மதிக்கவே மாட்டான் அப்படின்னு. அப்படியா, நான் பார்த்துக்கிறேன். அவர் என்ன சொல்லுவேன், டே அவர் IAS, அவர் படித்தவன், அவன் என்னடா வெறும் மாவட்ட செயலாளர் ஒன்றை மதிக்கிறது, நீ ஒழுக்கமாக இருந்தால் அவனுக்கு பணிஞ்சு கொடுக்க போகிறான், அவன் உனக்கான தேவையை செய்ய போகிறான், நீ என்னமா பண்ணியிருப்ப, நீ திருட்டுத்தனம் பண்ணியிருப்ப என்ன மாதிரி, அதனால் அவன் உன்னை மதிக்க மாட்டான் அப்படின்னாச்சும் கருணாநிதி சொல்லியிருக்கணும். கருணாநிதி என்ன பண்ணார் தெரியுமா? அந்த பகுதிக்கு வராரு, அந்த மாவட்டத்துக்கு வராரு, மகிழுந்தில் காரில் போகிறாங்க எல்லாரும், கருணாநிதி நிறுத்திட்டார். அந்த மாவட்ட ஆட்சியரை கூப்பிட்றாரு, IAS அதிகாரி கூப்பிட்றாரு, நான் அந்த மாவட்ட செயலர்கிட்ட பேசினேன், அவனை வர சொல்லு அப்படின்னு.
அவர் 4 கார் தள்ளி இருக்கிறார். இங்கேருந்து அந்த கலெக்டர் ஓடி போய் அவர்கிட்ட சொல்ல வேண்டியது, இந்த மாதிரி சிஎம் உங்களை கூப்பிடுறாரு அப்படின்னு. இப்போ அதானே போகிறோம், கழகத்துக்கு தானே போகிறோம், கூட்டத்துக்கு தானே போகிறோம், அங்கே போய் பேசிக்கிறா சொல்லுங்கள் போங்க அப்படின்னு. இங்கேருந்து அவர் திப்புன்னு ஓடி அங்கே போயிட்டு கலைஞர் அந்த கட்டுமர கருணாநிதிக்கிட்ட இந்த மாதிரிங்க அவர் கூட்டத்தில் தான் வரோம் பேசணுன்றாரு. நான் இப்போ பேசணும், போய் வர சொல்லுன்றது. மறுபடியும் இந்த மாவட்ட ஆட்சியர் இங்கேருந்து திப்புன்னு அங்கே ஓடி இந்த மாதிரி உங்களை வர சொல்கிறாரு அப்படின்னு. அப்பயும் அந்த ஆள் வரமாட்டான்னு இங்கேருந்து மறுபடியும் திப்புன்னு கருணாநிதிக்கிட்ட ஓடி கருணாநிதிக்கிட்ட போயிட்டு சார் இந்த மாதிரி அவர் வரமாட்டார் சார்ன்ட்டு. இது மூலம் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ என்னதான் ஐஏஎஸ் படிச்சுக்கோ, என்னதான் பெரிய கலெக்டராக இருந்துக்கோ, ஆனால் என் மாவட்ட செயலாளர் மதிக்கலாம் உனக்கு இதான் நிலைமை பாருங்க. கேவலம் அந்த கேவலம் திருட்டுத்தனம் செய்கிற திமுகவுடைய ஒரு மாவட்ட செயலாளரோட அருமையை உணர்த்ததுக்காக இந்திய ஆட்சி பணி எழுதி தேர்வு செஞ்ச அவரை ஒரு நாய் மாதிரி ஓட விட்டவர் தான் யாரு? இந்த கட்டுமர கருணாநிதி. அப்போ இந்த பரம்பரையில் வரவன் எப்படி இருப்பான்? அப்படிதான் இருப்பான். அரசு ஊழியரை மதிக்க மாட்டான். நான் சொல்றதை நீங்க நம்பலைன்னா இப்போ உயிர் வாழ்கிற நம்மளுடைய ஆதாரமா இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய ஐயா சகாயம் ஐஏஎஸ் அவர்களை கேட்டு பாருங்க. அவருடைய நேர்காணலை எடுத்து கேட்டு பாருங்க. அவர் சொல்லுவார், இந்த திமுகவும் ஜெயலலிதாவும் கருணாநிதி ஆட்சியில் இருக்கும்போது எந்த அளவுக்கு கொடுமை செஞ்சாங்கன்னு. ஒரு கேவலம் கனிம வளத்தை கடத்தி கொண்டு போற அந்த லாரியோட டிரைவர் ஓட்டுநருக்கெல்லாம் அவன் என்கிட்ட திமிரா பேசுவான். நான் யார் தெரியல, நான் யார் ஆள் தெரியல, நான் என்ன கட்சி தெரியலன்னு அவன் என்கிட்ட திமிரா பேசுவான்னு சொன்னது ஐயா சகாயம் அவர்கள். இப்பயும் அவர் உயிரோட இருக்காரு. அவருடைய காணொலி இருக்கு, அதை பேசிப்பார், கேட்டுப்பார். மக்கள் பாதைன்னு அவர் ஒரு இயக்கம் வச்சிருந்தார். அந்த இயக்கத்துல பேசும்போது அவர் சொல்றாரு, நாங்க வந்து மாவட்ட ஆட்சியரா இந்த மணல் கொள்ளை கனிம கொள்ளையெல்லாம் தடுக்க நிற்கும் போது அவன் பயப்படவே மாட்டான். அந்த ஓட்டுநர் லாரி டிரைவர் பயப்படவே மாட்டான். இறங்கி என்னை ஏற்றிட்டு கூட போவான். அப்படியே நாங்கள் தடுத்து நிறுத்தினால இறங்கி ஒரு ஃபோன் அடிக்கிற மாதிரினுவான். ஒரு ஃபோன் அடித்த நேரத்தில் மாவட்ட செயலாளர் இருந்து எம்எல்ஏ வரைக்கும் ஃபோன் பண்ணி, ஐயோ அதை விடியா, நீ எதுக்கு தேவையில்லாத எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு என்ன கேட்பாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். இந்த தமிழ் சமூகம் எந்த ஒரு இழி நிலையில் இருக்குன்னு அந்த பெருமகனாரை கேட்டால் உங்களுக்கு தெரியும். இப்படி தான் இந்த அல்சேசியம் நாய்கள் இப்படி தான் குலைச்சிக்கிட்டே இருக்கும். இப்போயாச்சும் ஐயா கோபி நயனார் அவர்களுக்கு புரிஞ்சிருக்கும். திரையில வர்றதோட சரி, படை எடுக்கிறதோட உங்க கடை முடிஞ்சு போச்சு. நிலத்துல இறங்கி நிலம் வேணும், உரிமை வேணும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இதான் நிலைமை. அதனால புரிஞ்சுக்கணும். ஐயா கோபி நயனார் அவர்களுக்கு இப்பயாவது தெளிவு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். காதுல வாங்கின அடி, இப்போ இருக்கிற கொலை மிரட்டல், திமுக எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால ஐயா கோபி நயனார் அவர்களுக்கு இந்த காணொலி மூலம் சொல்லிக்கிறது ஒண்ணுதான், பயந்து விட்டீர்கள்னா உங்கள் உரிமைகளை மீட்க முடியாது. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்றதா நான் உங்களுக்கு சொல்றேன். மக்களை ஒன்று சேருங்கள், புரட்சி செய்யுங்கள், அதுதான் சொல்றேன். அதுக்கு முதல்ல கல்வி அறிவு வேணும். இது ரெண்டும் ஒன்று சேர்க்கணும், புரட்சி செய்யணும். இதுக்கு முன்னாடி கல்வி அறிவுன்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த கல்வி அறிவு தான் இப்போ நீங்க வாங்கின அடி. திரையில இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லை, ஆனால் தரைக்கு வந்தனே கொலை மிரட்டல் வரைக்கும் வருதா, அதுதான் கல்வி. அந்த அறிவு வருது இல்லை. நம்ம நிலத்தை கேட்கும் போது அவன் ஏன் எதிர்க்கிறான்? இவன் தானே ஒவ்வொரு கூட்டத்தப்பையும் என்னை கூப்பிட்டான். விசிகா ஒவ்வொரு கூட்டம் போடும் போது என்னை கூப்பிட்டான். திராவிட கழகம், திமுக கழகம் ஒவ்வொரு கூட்டம் போடும் போது என்னை கூப்பிட்டு பேச வச்சான். இவர்களை தோழர்கள் நினச்சிருந்தேன். ஆனால் என் நிலத்தை எனக்கு கொடுங்கடான்னும் போது அவன் என்னை அடிக்கிறான், கொலை மிரட்டல் வர்றான்னு தெரியுதுல்ல. அவரை பற்றி அவதூறான பேச்சுக்கள்லாம் எடுத்து பேசுறது இப்போ தெரியுதா இந்த திமுகவுடைய லட்சணம் என்னன்னு? அதை ஐயா புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கங்க. இவர்கள் காலங்காலமாக இதை தான் செய்வாங்க. அதை தான் நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை என் மக்கள் புரிஞ்சுக்கணும்.